நடுல நில்லு ஜெயா. 43 ஃப்ரெண்ட்ஸ். ஹீரோ எங்கே வந்து எங்களை மாடிக்கு வந்து எங்க கூட வரத்துக்கு சொல்லிட்டு எம்மாந்தூரம் வந்துட்டான் பாரு. அப்பா பின்னாலே வண்டி எடுத்துட்டு வந்து இட்டு பார்த்துக்கு வந்துக்கிறாங்க பாரு. ஆள் வந்து இட்டு போகிற அளவுக்கு பண்ணிட்டான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் பண்ணலான்னு போகிறோம். எப்போ எடுத்தாலும் ஷாப்பிங் தானே அப்படி சொல்லிட்டு வந்து கேட்பீங்க. இது வந்து டிஃப்ரெண்டான ஷாப்பிங் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னு கேட்டால் நம்மளுக்கு உப்பு கொட்டி வைக்கிறதுக்கு தோரமேறு கொட்டி வைக்கிறதுக்கு டப்பா ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. அதனால நம்ம வாங்கின்னு வரலாம்னு சொல்லிட்டு போகிறோம். ஜாலியாக பார்த்துட்டு பானிபூரிலாம் சாப்பிட்டுட்டு வரலான்னுட்டு. சரிம்மா, சரி போகலாமா? போகலாம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹீரோ எங்கே வந்து எங்களை மாடிக்கு வந்து எங்க கூட வரத்துக்கு சொல்லிட்டு எம்மாந்தூரம் வந்துட்டான் பாரு. அப்பா பின்னாலே வண்டி எடுத்துட்டு வந்து இட்டு பார்த்துக்கு வந்துக்கிறாங்க பாரு. வராத நான் வரமாட்டேன், உங்க கூட தான் வரும்னு சொல்லிட்டு போகிறோம். வண்டியிலே உட்கார மாட்டான். பாப்போம் போகிறானான்னுட்டு. வண்டி எடுத்தோடனே கீழே இறங்கிறான். வண்டி எடுத்தோடனே கீழே இறங்க, நீ போ, நான் வீட்டுக்கு வரல, நானும் போய் வரேன், என் கூட தான் வரேன்றான். ஆள் வந்து இட்டு போகிற அளவுக்கு பண்ணிட்டான். வாங்க வாங்க. நான் தான் ரெக்கமெண்ட் பண்ணேன், வாங்கம்மா அங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. 130 கடைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்துருக்குமே. போன வாட்டி நானும் மனோவும் வந்து போனோம். இந்த வாட்டி மனோவும் அம்மா நானும் மனோவும் எல்லாமே ஒன்று வந்திருக்கோம். நாங்கள் ஆனால் முன்னது இப்போ கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. சேஞ்ச் பண்ணி நிறையா வந்திருக்கு. மாமா இன்னும் வந்தோடனே சுறுசுறுப்பாக உங்கள் வேலையை மட்டும் கவனத்தோட பார்க்குறீங்க. உங்களுக்கு இல்லைம்மா, உங்களுக்கு தான். எங்களுக்கு இருந்தாலும் எவ்வளோ பொறுப்பா வந்த வேலையை கரெக்டாக கவனமாக பார்க்குறாரு. சரி சரி ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாகவே சேஞ்ச் பண்ணியிருக்காங்கல்ல. ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தரம் இருக்குது. ஆனால் அம்மா வந்து ஒன்று இந்த ஒரு லைனை விட்டு இடையின ஒரு வேலை நீங்கள். ஆமாம் 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 சரிம்மா. ஆமாம் நிறையா இருக்குது. நிறைய இருந்துச்சு. இவ்வளோ தூரம் கடிக்க வச்சிருந்தாங்க. சேல் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல. ஆனால் இது கொஞ்சமாக தான் இருக்கு. டப்பாலாம் பெரிய பெரிய டப்பாலாம் பெருசு இருக்கு. நம்ம துணி போட்டு வைக்கிறது ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா துணி போட்டு வைக்கிறது ஹோல்ஸ் போட்டு கூட வாங்க சொன்னீங்க. இந்த ஹோல்ஸ் போட்டு நாங்கள் கூட வாங்கல. அந்த பொடியில் துணி போட்டு வச்சுலான்ட்டோம். இந்த ஹோல்ஸ் போட்டு இருக்கு. நாங்கள் வட்டியில் காலை எடுத்துக்கலாம் தெரியல. வாங்க சரி வாங்க போகலாம். என்ன அம்மா கப்பு எடுக்கிறீங்களா? மூடி எடுத்து மேலே வச்சு நாங்கள் இருந்துச்சு. சூப்பராக இருக்குது. சேர் கூட நிறைய வந்து இருக்குது. ஆனால் அம்மா வந்து டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறாங்க பார்த்தியா? அந்த மாதிரி இதுதான் வந்து துணிக்கு வந்து எடுப்பாங்க. மாமா கரெக்டாக போயிடுறாரு. இல்லை இல்லை சின்னது. நீங்கள் எத்தனை டப்பரா எத்தனை இந்த மாதிரி வச்சுக்கிறீங்க? எதுக்கு இது? அம்மா தண்ணி பிடிக்க வாளி வாங்க சொன்னேன். சாணி கரைச்சி போகிறதுக்கு வாளி வாங்குறாங்க ஒரு புதுசாக. அது நம்ம அதுக்கு யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தண்ணி பிடிக்க யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கலர் எடுக்கலாம். தண்ணி தெளிக்கலாம். வீட்டில் நம்ம வந்து தண்ணி தெளிக்க போகிறது சாணி தான் கரைச்சி தெளிப்போம். அதனால இந்த சாணி கலர் தான் எடுத்துக்க சொல்கிறேன். அந்த டப்பா இங்கே டப்பா உடச்சி எடுத்துட்டா என்ன பண்ணுறது? அதனால இந்த வாளி நல்லா தான் இருக்கு. இந்த கலர்லாம் ரொம்ப பிடிக்கும். சரி சரி. ஆனால் அந்த டப்பா ரொம்பவும் அடி வாங்குது. இங்கேருந்து போகிறதுக்குள்ள உடச்சி எடுத்து முடியும்னு நினைக்கிறேன். பெரிய இந்த மாதிரி வாளியோ இல்லை டப்பா வந்து அதுக்குள்ள கை நல்லா வச்சு. சரி சரி. என்ன நெக்ஸ்ட் நான் வெஜிடபிள் செக்ஷனா? வீட்டிலே 4 சம்பளம் இருக்குது. கொஞ்சம் அது மேலே போட்டால் கொஞ்சம் நேரம் வைக்கிறது. சாப்பிட்டான சம்பளம் எடுக்கலான்னு பார்க்குறேன். ஆனால் ரொம்ப தக்கியாக இருக்குது. அப்படி தண்ணியில் போட்டு எடுங்க, வெயிட் ஆகிடும். கையில் வச்சு போயிடலாம். சரி சரி. என்ன சப்பல் பார்க்குறீங்களா 2 பேரும்? போன வாட்டி வந்தோம். இந்த வாட்டி மாற்றிருக்காங்கல்ல. புதுசாக வந்துருக்கான்னு பார்க்குறோம். சரி சரி பாருங்க பாருங்க. ஜெயஸ்ரீ என்ன பார்த்துங்கிறீங்க? உங்கள் சாய்ஸ் அப்பா. நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்களா? கம்முன்னு தானே இருக்கணும். நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறேன், நீங்கள் கம்முன்னு. சரிங்க. எவ்வளோ பிரியாணாலும் கட்டிடலாம். பரவாயில்ல கட்டிடவா. நீங்கள் வந்து ஹேண்ட் பேக் பார்க்குறீங்களா? சரி. பாப்பா ஃபஸ்ட்டு வந்து ரோஸ் கலர் எடுத்தீங்க. அதேமாதிரி சிகப்பு கலர் எடுக்காதீங்க. வேணும்ண்ணா வேறு கலர் மாற்றி டிஃப்ரெண்டாக போய் அம்மா
சரண்யா பார்க்குறா. நீங்கள் பிடிச்ச கலராக பாருங்க. நல்லா இருக்குது பூ போட்டது. நீங்கள் அழகாக தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கல வாங்க போனால் இல்லை. நீங்கள் இந்த பூவெல்லாம் வந்து அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. என்ன சரண்யா நிறைய எனக்கு இதில் ரொம்ப ரொம்ப பிடிச்ச பூலாம் இந்த கலர்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பால் ரோஸ் கலர்லாம். சாமி போட்டெல்லாம் நிறைய இருக்குது. அழகுக்காக நிறையாவும் வந்து இருக்குது பாருங்க. இதெல்லாம் வந்து பூ போட்டது அழகா வீட்டுக்கு அழகுக்காக நம்ம வாங்கி அழகாக வைக்கலாம். வைக்கலாம் தான். சரி, இந்த ரோ தான் வந்து பார்க்கவே இல்லையே. வெஜிடபிள் கட்டுரு இப்போ எங்கே வந்தாலும் இந்த வெஜிடபிள் கட்டுற தூக்கிடுறாங்கப்பா இவங்க. நீ இன்னும் தட்டி எடுத்து வச்சிங்கன்னா தம்பி வந்து நான் வந்து அருவமலை தானே அறிவு, எனக்கு இதெல்லாம் தேவைப்படாது. எனக்கு இது வந்து நல்லா இருக்கும். நாங்கள் வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா 200 ரூபா. ஆனால் இதோட சின்ன சைஸ். இது நல்லாவும் இருக்கு, பெருசாகவும் இருக்கு. நீங்கள் வாங்கிங்க. 130 ரூபா. நாங்கள் வச்சிருந்தா நான் வாங்கி வச்சிருங்க, நம்ம யூஸ் பண்ணும்போது பண்ணிக்கலாம். சிலூர் எல்லாம் அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. இந்த தட்டு எடுத்து வச்சுன்னு என்ன பண்ணுறீங்க? இது வந்து யாருன்னா ஒரு விசேஷம் வச்சிருக்கும்போது விசேஷம் வைக்கும்போது நிலம் வச்சிருவோம் மச்சா. பத்திரிக்கை வைக்கிறதுக்கு அதுக்கு வந்து நல்லா இருக்குதா? வெள்ளி தட்டு மாதிரிங்களா? ஆனால் வெள்ளி இல்லை. நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. வாங்கி வச்சு நம்ம போவோம். இங்கே இருக்கிற இடத்த ஃபுல்லாகவே வந்து சுற்றி பார்த்துட்டோம். சரி வாங்க பில்லு போட்டுன்னு போகலாம். போய் வாங்கிக்கலாம். வெயிட் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. இப்போதான் முதல்ல பார்க்கலாமா? 58 கிலோ இருக்குங்க. பரவாயில்ல. 55 கிலோ இருக்குது. இப்போ வந்து 2 கிலோ ஏறிட்டீங்க. 3 கிலோ ஏறிட்டீங்க. ஆமாம் பார்க்குறேன். இல்லை நல்லா நில்லு ஜெயா. 43 நான் வந்து ரொட்டி சாப்பிட்டுலாம் சொன்னேன். சரி டைம் இல்லை, போது போயிட்டா பாப்பா நீ தானே வண்டி ஓட்டு வந்தா, சரி பயமா இருக்கு, ரொட்டி கட்டின்னு போயிடலாம், வீட்டை போய் சாப்பிடலாம். சரிம்மா. சரியா பார்ப்போம். அம்மா நான் போய் டப்பாலாம் வாங்கிட்டு வந்துட்டீங்க போல நிறையா. நிறைய வாங்கி வரல, திட்டமாக தான் வாங்கி வந்துக்கிறேன். இந்த வாளி வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது, நல்லா மொத்தமாகவும் இருக்குது. வெயிட் பார்த்து செக் பண்ணி துணி துவைக்கி தான் எடுத்து வச்சுருக்கிறேன் கையில். நான் துணி வச்சு போட்டு காய வைக்கிறதுக்கு. இந்த வாளி வந்து எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். ஆமாம் ஆமாம் வாளி இந்த டப்பாலாம் பார்த்து எங்கள் வாரித்து என்ன சொன்னாங்க, நானும் இந்த மாரி வாங்கலாம் பாப்பா. ஒரு 2 கிலோ சக்கரை பிடிக்கும் நினைக்கிறேன். 2 கிலோ சக்கரை பிடிக்கும், 1 கிலோ மாவு பிடிக்கும். இட்லி மாவு ஊற்றி வச்சா 1 கிலோக்கு மேலே பிடிக்கும். அது மாதிரி இது எடுத்து டப்பா நம்ம இட்லி மாவு ஊற்றி கூட பிடிச்சில் வைக்கலாமாப்பான்னு சொன்னாங்க. ஆனால் இதுமாரி டப்பா வாங்க போகிற சொல்லியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். கிடக்கணுமா டைட்டாகவும் இருக்குது, லூஸால் மூடிலாம் அவ்வளோ டைட்டாக இருக்குது. அக்கா வந்து 2 வந்து ரெட் கலர், 1 வந்து ரோஸ் கலர் வந்து எடுத்தாங்க. நாங்கள் வந்து டிஃப்ரெண்டாக நாங்கள் 2 ரோஸ் கலரு 1 ரெட் கலர் எடுத்தோம். அழகாக இருக்குது நல்லா எல்லாமே. நல்லா இருக்குதா? இது வந்து 2 கிலோ சக்கரை பிடிக்கும் போல இல்லை? இதில் வந்து உப்பு மிளகாத்தூள் நம்ம என்ன தேவைப்பட பொருள் வச்சுருமோ எல்லாத்தையும் வச்சுக்கலாம் அழகாக. அது இந்த டப்பா பாரு, வந்த உடனே அவசரம் தாங்கலை, இது எப்படி இருக்குது சொல்லிட்டு திறந்து பார்த்தா நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குதா? உள்ள வந்து கரண்டி வேற ஒன்று கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்கும் கரண்டி, இதுக்கு மட்டும் தான் கரண்டி. சின்ன டப்பாவுக்கு மட்டும் கரண்டி. 5 டப்பா வந்து கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜெயஸ்ரீ இது 3 டப்பா தான் பழக்குது. இது 3 டப்பா யாரும் பார்த்தா வாங்க மாட்டாங்க சொல்லிட்டு இது கூட 2 டப்பா இதே கலரில் வந்து இது பண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்து போட்டு இந்த காவை வச்சு போட்டுக்கிறாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் போய் அழகான கலருங்கள டப்பாலாம் வாங்கிட்டு வந்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத கிராமத்து பொண்ணு சார் யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். இப்போ வந்து போய்ட்டு டாடா பாய். டாடா பாய்.